அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பழைய மெயின் கதவுக்கு வார்னிஷ் அடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம அடிக்க போகிற இந்த கதவு நல்லா தான் இருக்குது. ஆனா பாலிஷ் மட்டும் வெளுத்து போச்சு. இந்த கதவுக்கு வார்னிஷ் அடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, வார்னிஷ நம்ம டைரக்ட்டா 2 கோடு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிரஷ்லயே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எனாமல் பெயிண்ட் எப்படி அடிக்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த டச் வுட் பாலிஷையும் நம்ம பிரஷ்லயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு டோர்ல நெறைய டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே கட்ட பிரஷ்ஷ வச்சு நீட்டா கிளீன் பண்ணிக்கணும். டோர கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், வேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, வேஸ்ட்ல டர்பன்டைன கொஞ்சமா நனைச்சுக்கிட்டு, டோர்ல இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையுமே நீட்டா ஃபுல்லாத்தையும் தொடச்சு எடுத்துடணும். ஏன்னா டோருக்கு நம்ம வார்னிஷ் அடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால அழுக்குலாம் அங்கங்க கொஞ்சம் ஒட்டியிருக்கும். ஸோ அந்த அழுக்கு, டஸ்ட் எல்லாத்தையுமே இந்த ஒயிட் டர்பன வச்சு நீட்டா கிளீன் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்ல. சும்மா லைட்டா தேய்ச்சாலே அந்த அழுக்கு எல்லாமே வந்துரும். ஸோ அடுத்ததா டோர்ல வெடிப்புலாம் இருக்கும். சின்ன சின்ன வெடிப்பு. அந்த வெடிப்பு எல்லாத்தையுமே நம்ம பட்டி வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம சாக் பட்டி ரெடி பண்ணிக்கலாம். சாக் பட்டி 150 கிராம் எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு பழைய டைல்ஸு அப்படி இல்லைன்னா பக்கெட்டு மூடி இது மேலே சாக் பட்டியை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு தண்ணி 50 ml வைக்கணும். 4 இன்ச்சு தகுடு யூஸ் பண்ணி தண்ணியும் சாக் பட்டியும் நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த சாக் பட்டி கூட பிளாக் எனாமல் ஒரு 25 ml ஆட் பண்ணிக்கணும். எதுக்காகனா நம்ம அடிக்க போகிற வார்னிஷ் டோரோட கலர் வால்நட் கலரு. ஸோ அதனால் நம்ம பிளாக் பெயிண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கலர் வால்நட் கலர் மாதிரி ஓரளவு பட்டி மேட்சிங் ஆகிடும். ஸோ ஓகே, இப்போ நம்ம பட்டி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தகுடில் பட்டியை கொஞ்சமாக எடுக்கணும். இதில் எப்படி எடுக்கணுன்றது பாருங்கள். தகுடில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த டோரில் இருக்கிற இந்த வெடிப்பில் பட்டியை வச்சு ஒட்ட ஒட்ட வழிச்சு எடுத்துடணும். பட்டியை ஒரு பக்கமாக வலிக்கக்கூடாது. தகுடை மாற்றி மாற்றி எதிரும் புதிருமா பட்டி வலிக்கணும். அந்த கேப்பில் போய் பட்டி நல்லா உட்காரணும் உள்ளே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பட்டி தகுடை கொஞ்சம் அழுத்தி அழுத்தி உள்ளே வைங்க. அந்த கேப்பு உள்ளே போய் பட்டி உட்காரணும். பட்டியை அப்ளை பண்ணிவிட்டு ஒட்ட ஒட்ட வழிச்சு எடுத்துருங்க. மொதல் பட்டி பார்க்கக்கூடாது. அந்த கேப்பில் பட்டி நல்லா ஃபில் ஆகினதுக்கு அப்புறம் நம்ம தகுடு வச்சு ஒட்ட வழிச்சு எடுத்துடணும். டோரில் பட்டியே இருக்கக்கூடாது. அந்த கேப்பில் நம்மளுக்கு பட்டி ஃபில் ஆகி உட்காந்தா போதும். இந்த மாதிரி எல்லா எங்கெங்கே கேப் இருக்குதோ எல்லாத்துலேயும் இந்த பட்டியை வச்சு அப்ளை பண்ணி நீட்டாக வழிச்சு எடுத்துடணும். ஸோ அடுத்ததாக பட்டி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பட்டி 20 நிமிஷத்தில் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டியை வேஸ்ட்டு வச்சு தொடச்சி எடுத்துடணும். தேய்க்கிற பேப்பர் வச்சு தேய்க்கலாம் வேண்டாம். வேஸ்ட்டை வச்சு தொடச்சாலே மேலே இருக்கிற அந்த சாக் பட்டி எல்லாமே வந்துடும். ஸோ அடுத்ததாக நம்ம வார்னிஷ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்துக்கிற வார்னிஷ் ஏஷியன் கம்பெனியில் டச் வுட் வார்னிஷு கிளாஸ் ஃபினிஷ் 1/2 லிட்டர் டின். இது வார்னிஷை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் வார்னிஷ் ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். கடையில் கேட்கும்போது டச் வுட் வார்னிஷ் கிளாஸ் ஃபினிஷ் வேணும் அப்படின்ட்டு கேட்கணும். ஸோ அடுத்ததாக ஒயிட் டர்பன்டைன் 1/2 லிட்டர் எடுத்துருக்கோம். இதில் நம்ம டர்பன்டைன் 100 ml தான் சேர்க்கணும். 1/2 லிட்டர் டச் வுட் வார்னிஷுக்கு 100 ml டர்பன்டைன் சேர்க்கணும். சேர்த்துட்டு வார்னிஷ் அடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு விக்கி ப்ரஷ்ஷு, 2 இன்ச்சு இல்லைனா 2.5 இன்ச்சு கூட ஓகே தான். ஒரு 30 செகண்ட் நல்லா கலக்கிக்கணும். ஸோ அடுத்ததாக இந்த வார்னிஷ் கூட நம்ம வால்நட் கலர் ஒரு அரை மூடி ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம அடிக்கிற டோரோட கலர் வால்நட் கலரு. ஸோ அதனால் நம்ம வால்நட் ஸ்டைனர் வாங்கியிருக்கோம். ஸ்டைனர் ஊற்றிட்டு வார்னிஷை ஒரு 10 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வார்னிஷில் நம்ம மிக்ஸ் பண்ணுற டர்பன்டைன் ஒயிட் டர்பன்டைன் தான் மிக்ஸ் பண்ணணும். எல்லோ டர்பன்டைன் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லோ டர்பன்டைன் ரொம்ப கண் எரியும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வார்னிஷ் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். வார்னிஷை வந்து ப்ரஷ்ஷில் தொட்டு எடுத்து இந்த டப்பாவோட சைட்லேயே நல்லா வழிச்சிக்கிட்டு ப்ரஷ்ஷில் வந்து பாதி தான் தொட்டு எடுக்கணும் வார்னிஷை. ரொம்ப அதிகமாக எடுத்து அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கும் போது எப்பவுமே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள் பக்கம் தான் வார்னிஷ் அடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாசக்கால் ஏரியாவை வந்து அடிச்சிடலாம். ரொம்ப அக்யூரேட்டாக ஓரம் கட்டி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து இது வார்னிஷு வாலில் பட்டாலும் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து எனாமல் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஈஸியாக அதை அடிச்சுக்கலாம். வாசக்கால் ஏரியாலாம் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளைனாக இருக்கிற ஏரியாவை அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ப்ளைன் ஏரியாவில் வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணுறது நம்ம எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். குறுக்கில் அப்ளை பண்ணலாம், அப்படின்னா நீட்டில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெறும் ப்ரஷ்ஷை வச்சு வார்னிஷை வந்து நீட்டாக வலிச்சு விடணும். ப்ரஷ்ஷில் வந்து வார்னிஷை தொட்டு எடுக்கும்போது கொஞ்சமாக தான் தொட்டு எடுத்து அடிக்கணும். ஒரு வாட்டி நம்ம ப்ரஷ்ஷில் வார்னிஷை தொட்டு எடுத்து அடித்தோம்னா ஒரு 5 லைன் கிட்ட நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து வார்னிஷ் ஏறி இருக்க டோர் இது. ஸோ நம்ம எனாமல் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி எப்படி வேணாலும் அடிச்சிக்கலாம். அடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து வெறும் ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக அழகாக வலிச்சு விடணும். இந்த பாலிஷ் அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நெடியும் அதிகமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நீட்டாக அடிச்சுட்டு ப்ரெஷ்ஷை வந்து ஒரு லைனாக வலிச்சு அடிக்கணும். ஒரு ப்ரெஷ் அடித்தோம்னா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ப்ரெஷ்ஷு கரெக்டாக போடணும். விட்டு விட்டு அடிக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம உள்பக்கம் ஃபுல்லாக அடிச்சிட்டோம். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நெத்தியை வந்து கையோடு அடிச்சுக்கணும். அதே தான் நம்ம வந்து இப்போ பேக் சைடு எப்படி அடித்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பக்கமும் வந்து மேல் கை தான் ஃபஸ்ட் அடிக்கணும். மேல் கை அடிக்கும் போது குறுக்குல அடிக்கணும். குறுக்குல அடிச்சுட்டு வெறும் ப்ரெஷ்ஷை வச்சு கடைசியாக வந்து நீட்டாக அழகாக வலிச்சு விட்டுறணும். டோரில் ஏதாச்சும் டிசைன் இருந்ததுன்னா அந்த டிசைனுக்கு உள்ளெல்லாம் வந்து வார்னிஷ் நல்லா போகிற மாதிரி ப்ரெஷ்ஷை குத்தி அடிக்கணும். ப்ரெஷ்ஷில் வந்து வார்னிஷை வந்து கொஞ்சமாக தொட்டு எடுத்து அடிங்க. ரொம்ப அதிகமாக எடுத்து அடிக்கக்கூடாது, ஒழுகிட்டு வந்துடும். எனாமல் நம்ம எப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த வார்னிஷை வந்து நம்ம அடிக்கணும். ரொம்ப ஈஸி இது. இந்த வார்னிஷ் நம்ம அடிக்கும் போது நம்ம வந்து ரொம்ப வேகமாக அடித்து முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வார்னிஷை நம்ம வந்து ரிலாக்ஸாக பொறுமையாக அடிக்கலாம். சீக்கிரமாக காஞ்சும் போகாது. வாசக்காலில் வர இந்த காடி இடத்துல கூட நம்ம ப்ரெஷ்லேயே வந்து வார்னிஷை தொட்டு நீட்டாக அந்த மாதிரி வலிச்சு விடணும். இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான வார்னிஷு இந்த டச் வுட் வார்னிஷு தான். நம்ம ஈஸியாக ப்ரெஷ்லேயே அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டோருக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு கோடு கம்ப்ளீட் பண்ணி அடித்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கோடு காயறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டிங்லேயே நம்மளுக்கு வந்து பாலிஷ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுத்தா இன்னும் நல்லா பளபளன்னு இருக்கும். ஸோ இந்த 2 கோட்டிங்குக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு கோட்டு கொடுக்கலான்னா கொடுக்கலாம். தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம 2 கோட்டிங்கு போதும் அப்படின்னா 2 கோட்டிங்கோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டோருக்கு அடிச்சுக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா வால்நட் கலரு. ஸோ அதனால் வந்து நம்ம வால்நட் ஸ்ட்ரைனர் வாங்கணும். இதுக்கு வந்து பட்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளாக் எனாமல் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம டீ கூட்டுக்கு பண்ணுறது இருந்தால் அதுக்கு நம்ம எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். டீ கூட்டு டோருக்கு வார்னிஷ் அடிக்கிறதுக்கு வந்து டச் வுட் வார்னிஷில் வந்து டீ கூட்டு ஸ்ட்ரைனர் மிக்ஸ் பண்ணணும். அது வந்து கடையில் தனியாக விற்கிது. டீ கூட்டு ஸ்ட்ரைனர்னு கேட்டால் தருவாங்க. இதுக்கு வந்து நம்ம சாக்பட்டியில் மிக்ஸ் பண்ணுற எனாமல் வந்து கோல்டன் ப்ரௌன் எனாமல், இதுவும் தனியாக கடையில் விற்கிது. அது வந்து நம்ம கடையில் போய்ட்டு கோல்டன் ப்ரௌன் எனாமல்னு தனியாக கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிக்கிறது வந்து வால்நட் கலர். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், வால்நட் ஸ்ட்ரைனரு, பிளாக் எனாமல். சரிங்களா? டீ கூட்டுக்குன்னா தனியாக மிக்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். வால்நட் கலர்னால் அதுக்கு தனியாக மிக்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வார்னிஷ் வந்து ரெண்டுத்துக்கும் சேம். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த டச் வுட் பாலிஷை வந்து
அதே டப்பாவில் ஊற்றி மூடிடணும். ஒரு டோருக்கு வார்னிஷ் அடிக்கிறதுக்கு வந்து 1/2 லிட்டர் டச்வுட் வார்னிஷ் போதும். 2 கோட் அடிச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு 4 லிட்டர் டப்பாவில் வந்து டர்பன்டைனு ஒரு 50 ml ஊற்றிட்டு ப்ரெஷ்ஷை வந்து குத்தி குத்தி க்ளீன் பண்ணணும். 2 வாட்டி க்ளீன் பண்ணால் போதும். டர்பன்டைன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. 2 வாட்டி டர்பன் ஊற்றும் போது 50 ml ஊற்றி ஊற்றி 2 வாட்டியே க்ளீன் பண்ணால் போதும். ப்ரெஷ்ஷு நீட்டாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கையில் பட்ட இந்த டச்வுட் வார்னிஷை வந்து வேஸ்ட்டில் டர்பன்டைன் நினச்சிக்கின்னு சுத்தம் பண்ணிக்கலாம். கை நீட்டாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து கையை சோப் போட்டு கழுவிடணும். இந்த டச்வுட் வார்னிஷ் வந்து வுட்டில் இருக்கிற சோபா, டேபிள், சேரு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வார்னிஷை யூஸ் பண்ணி அடிக்கலாம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மெயின் டோருக்கு வந்து வார்னிஷ் அடித்து வச்சுக்கிறது நல்லது. நம்ம வந்து எனாமல் பெயிண்ட் அடிக்கிறோன்னா எப்போவுமே வந்து நம்ம ஒயிட் டர்பன்டைன் தான் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி டச்வுட் வார்னிஷ் நம்ம அடிக்கிறதா இருந்தாலும் அதுக்கும் ஒயிட் டர்பன்டைன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த டர்பன்டைன் தான் நெடி இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மெயின் கதவுக்கு வந்து டச்வுட் வார்னிஷு எப்படி அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அதில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணி சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.